டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்துல டைரக்டர் லோக்கி நடிச்சிருக்கிற டிசி படம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஒரு தியேட்டர் vlog-ஆ பாத்துறலாம் வாங்க. டிசி படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து இந்த படத்துக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஃபுல்லா சரி, அது மட்டும் இல்லாம மூவியோட ரிவ்யூ பண்றவங்க எல்லாரும் சரி இந்த படத்துக்கு பாசிட்டிவா தான் ரிவ்யூ கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லயும் நிறைய பேர் ஃபயராவே வீடியோ போட்டுருந்தாங்க அப்படிங்கறனால இந்த படம் பார்க்கணும் அப்படின்ட்டு எனக்கும் ஆர்வம் வந்துருச்சு. பட் மாசம் ஸ்டார்ட் ஆகி 10ஆம் தேதி கிட்ட ஆக போகுது, சம்பளமே இன்னும் வரல. பட் இருந்தாலும் இந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு கையில இருக்க காசுல ஒரு 30 ரியாலுக்கு ஈவினிங் ஷோக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் குளிச்சுட்டு கிளம்பி புதுசா வச்சிருந்த Dress போட்டு பார்த்தேன். அவுட்ஃபிட் வந்து சூப்பராவே இருந்தது. அது எப்படி இருக்குங்கறத நீங்களே கமெண்ட் பண்ணிருப்பாங்க. அப்படியே பொடி நடையா டீ கடையில போயிட்டு டீயை குடிச்சிட்டு கரெக்டா சாயந்தரம் 6:15க்கு படம் பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் போய் இருக்க ஸ்பாட் தான் தமாம் லூலு மால்ல இருக்கிற பிளே சினிமாஸ். அங்க போனதுக்கு அப்புறம் கரெக்டா 6:30க்கு ஸ்கிரீன்குள்ள போய் என்ட்ரன்ஸ் ஆயாச்சு. என்ட்ரன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் பண்ண வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷூ எல்லாத்தையுமே கழட்டி போட்டேன். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ருத்துபா ஓவரா இருக்கு அப்படிங்கறதுனால கால் வந்து அடுப்புல விட்ட மாதிரி அவிஞ்சு போயிருந்தது. அதனால படம் எப்படி 2.5 மணி நேரம், அதனால ஷூ போடாம இருக்கலாம் அப்படின்ட்டு ஷூவை கழட்டி போட்டு குதிங்கால லைட்டா அசைவு கொடுத்தேன். அந்த குளிர்ந்த காத்து கால்ல படும்போது மஜாவா இருந்தது ஃபீலிங். அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்திருக்கும் போது படமும் 6:45க்கு கரெக்டா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டிசி இந்த படத்தை ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா கேங்ஸ்டருக்கும் போலீஸ்க்கும் நடக்கிற ஒரு கேட் அண்ட் மவுஸ் தான் இந்த படத்தோட கதையே. போலீஸ் அடிக்கடி ஹீரோ பிடிச்சிடுறாங்க, ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சிடுறாரு, மறுபடியும் போலீஸ் அவங்களை தேடி பிடிக்க போறாங்க. இதுக்கு நடுவுல ஹீரோக்கு ஒரு பொண்ணு மேல விருப்பமாகுது, அந்த பொண்ணுக்கும் ஹீரோ மேல விருப்பமாகுது. இதுல இவங்க ரெண்டு பேரும் எப்படி போலீஸ்ல இருந்து தப்பிச்சாங்க, இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் எப்படி காப்பாத்திக்கிட்டாங்க அப்படிங்கறத இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதை இவ்வளவு சிம்பிளா இருந்தாலும் படத்தோட ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், கேமரா ஒர்க்கா இருக்கட்டும், படம் ரொம்ப விசித்திரமா இருந்தது. அது மட்டும் இல்லாம ராவான ரத்தம் தெரிக்கிற மாதிரியான கோர் நிறைஞ்ச காட்சிகள் நிறையவே இருக்குது. அதனால குழந்தைகளோட பாக்குறத தவிர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய பிளஸ் பாயிண்ட் இந்த படத்துல இருந்தாலும் இந்த படத்தோட மெயின் பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அனிருத் அவரோட மியூசிக் தான். படத்துக்கு போட்டிருக்க மியூசிக் வேற லெவல்ல இருந்தது. ஆனா நான் பார்த்த தியேட்டர் வந்து சின்ன தியேட்டர் அப்படிங்கறதுனால சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னா கம்மியாவே இருந்தது. அப்படிங்கறதுனால இந்த மியூசிக்னா கேட்கும்போது எனக்கு அன்சாட்டிஸ்ஃபைடா தான் இருந்தது. இதே நீங்க பெரிய ஸ்பீக்கர் வச்ச தியேட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே உங்களை இம்ப்ரெஸ் பண்ணலாம். இந்த படத்துல இன்னும் பயங்கரமான பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல நடிச்சிருக்க லோகேஷ் கனகராஜ் அண்ட் ஹீரோயினா நடிச்சிருக்க அந்த ரெண்டு பேரும் தான். சோ அந்த ஹீரோயினோட ரெண்டு பேரும் எனக்கு தெரியாது. அதனால லோகேஷ் கனகராஜ் மட்டும் நான் இப்போ மென்ஷன் பண்ணி சொல்றேன். நம்ம லோகேஷ் கனகராஜ் என்னதான் டைரக்டரா இருந்தாலும் ஒரு டைரக்டர் வந்து ஆக்டரா ஆறாரு அப்படின்னா ஒரு டைரக்டரோட பேச்சை கேட்டுதான் ஆகணும் அப்படின்ட்டு தெளிவா கேட்டு ஒரு டைரக்டர் என்ன சொல்றாரோ அந்த மாதிரி கேட்டு ஒரு ஆக்டரா நடிச்சிருக்காரு. அப்புறம் படமா அப்படியே போயிட்டு இருக்கும்போது இன்டர்வல் வந்தது. இன்டர்வலுக்கு எதுவுமே வாங்கிட்டீங்க காசு இல்ல அப்படிங்கறதுனால கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே பொடி நடையா நடந்து வந்து டி வேல்ட் அப்படிங்கிற கடையில போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு குறுக்க இந்த கௌசிக் வந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம யாசர் ப்ரோ வந்திருந்தாப்ல. அவரை மீட் பண்ணிட்டு டீ கடையில போயிட்டு டீயை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அவர்கிட்ட கதை பேசிட்டு கரெக்டா நைட் 11 மணிக்கு ரூம்ல வந்து படுத்த வந்தான். காலைல 6 மணிக்கு எப்பவும் போல முழிப்பு வந்தது. காலைல ரொம்ப ஹியூமிடிட்டி இருந்தது அப்படிங்கறதுனால வேர்த்து விறுவிறுத்து எப்பவும் போல வேலைக்கு வந்துட்டேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க டிசி படம் பாத்துட்டீங்களா இல்லையா? உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா என்னங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம்.